ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டி சேனல். இதுதான் நம்ம சர்வைவல் சீசன் 2 அதில் 3rd எபிசோட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு ஆக்சிலேட்டர் இருக்குல்ல, அந்த ஆக்சிலேட்டர் நான் மைனிங் போகும்போது எடுத்தேன். மைனிங் போகும்போது என்ன ஆச்சுன்னா, நான் பிங்க் கலரை பார்த்தேன். பிங்க் கலரை பார்த்ததுனால நான் பிங்க் கலர் எடுத்துட்டேன். அது பக்கத்தில் ப்ளூ கலர் இருந்துச்சு. சரி, பிங்க் தான் ரேர்னு சொல்லிட்டு பிங்க் எடுத்துட்டேன். என்னடா இது, நான் வீடியோ எடுக்கும் மொத்தம் அவனை லைட் ஆகணுமா? இருங்க காய்ஸ், ஒரே சைடில் நான் பகலாக்கிடுறேன். ஜி மும்பா ஆயிடுச்சா காய்ஸ்? பார்த்தீங்கன்னா நான் இந்த வேர்ல்டில் நிறைய விஷயம் பண்ணியிருப்பேன். அதை நான் இப்போ காமிக்க போகிறேன் காய்ஸ். வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். 2 நாளாக ஜுரம் காய்ஸ், அதனால் வாய்ஸே மாறி போயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா காய்ஸ்? ஓகே காய்ஸ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கேனை மட்டும் நான் கொஞ்சம் வெட்டிகிட்டே பேசினுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இது மட்டும் பார்த்துட்றேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மர் ட்ரீம் மொத்தம் 5 ஆர்மர் ட்ரீம் கலெக்ட் பண்ணிடுவேன். 5 1 2 3 4 5 5 ஆர்மர் ட்ரீம் கலெக்ட் பண்ணிக்கிறேன் வாய்ஸ். இந்த 5 ஆர்மர் ட்ரீமை நான் இப்போ என் டைமண்ட் ஆர்மர் போட போகிறதில்ல. ஏன்னா இது மொத்தமாக நான் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெதரைட் எடுத்து அதுக்கப்புறம் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா காய்ஸ், அங்கே டைமண்ட் எவ்வளோ இருக்குது கண்ணு வச்சுட்டாதீங்க. டைமண்ட் அங்கே நிறைய இருக்குது காய்ஸ். என்ன சொல்லுங்கள், டைமண்ட் பிக்கன் கூட பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த ஆர்மர் ட்ரீமை டூப்ளிகேட் பண்ணி பின்னாடி தூக்கி போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆர்மர் ஸ்டாண்ட் நிற்க வச்சு ஆர்மருக்கும் போட்டேன் காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஓகே, பார்க்காதீங்க, அதை நான் சர்ப்ரைஸாக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் கேனை வெட்டிட்டே பேசலாம் காய்ஸ். நான் இந்த சர்வைவல் சீரியஸில் நிறையவே பண்ணியிருக்கேன் காய்ஸ். எனக்கு பிடிச்ச சீரியஸ்னால் அது இதுதான். இதுக்கு முன்னாடி நான் அந்த வேறு கேம்லேயும் நான் விளையாடி இருந்தேன். என்னுடைய ஓல்டு சப்ஸ்கிரைபர் தெரியும். நான் வேறு வேர்ல்டு விளையாடி அதை டெலீட் பண்ணி ஜாம்பி, அது கண்காணிங்க ஜாம்பி. ஓகே எஸ், நான் சொல்ல வந்தேன். ஓல்டு சீசன் ஸ்டார்ட் பண்ணி ஜாம்பி செத்துச்சு. ஐயோ, இது ஒரு வந்துட்டுனே. ஓல்டு சீரியஸ் நான் சொல்ல வந்தேனே. ஓல்டு சீரியஸ் அதை ஃபஸ்ட்டு போட்ட 2 வீடியோவில் போட்டிருப்பேன். அது சீசனை கண்டினியூ பண்ண தான் பார்த்தேன். அதில் நிறைய விஷயம் பண்ணிட்டேன். திருப்பி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன காய்ஸ் இப்படி லேக் ஆகுது? எதனா பண்ணோம் காய்ஸ் இதுக்கு. அப்புறமா என்ன பண்ணேன், இந்த புது மைன்கிராஃப்டே காசு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி அதையே விளையாட ஆரம்பிச்சிட்டேன் காய்ஸ். இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இனிமேல் இப்படி தான் போகலான்னு இருக்கேன் காய்ஸ். எப்படின்னா, எப்படி சொல்கிறது, எதனா பில்டு பண்ணிவிட்டு அதை பில்டு பண்ணிவிட்டு அதை சும்மா காமிக்கிற மாதிரி மட்டும் போகலான்னு இருக்கேன் காய்ஸ். உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், நான் பில்டு பண்ணினே பேசினே அப்படியே போகிற மாதிரி வேணால் சொல்லுங்கள் காய்ஸ். அப்படி கூட பண்ணலாம். இல்லைனா நான் இந்த மாதிரியே நல்லா இருக்கு ப்ரோ இப்படியே இது செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிற மாதிரி வீடியோ போடுங்க ப்ரோ, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நல்லாயிருக்குன்னா சொல்லுங்கள் காய்ஸ். அந்த மாதிரி கூட போடுறேன். நல்லா இருக்கியா? பார்த்தீங்கன்னா நான் இந்த சுகர் கேன்லாம் வெட்டினுக்கிறேன் காய்ஸ். சுகர் கேன்லாம் வெட்டிட்டு போன வீடியோவில் நான் ஒரு மாப் ஃபார்ம் செஞ்சுருந்தேன். மாப் ஃபார்மில் எக்ஸ்பி எடுத்து, அதனால தான் என் லெவல் 42. இதை வச்சு நிறைய என்சான்மெண்ட் பண்ணியாச்சு காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்குவாடு பயங்கரமாக மாசாகுது. நான் உங்களுக்கு செரி பிளாசம் ட்ரீஸ்லாம் எங்கே எடுத்து உங்களுக்கு தெரியாமல் வந்துருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த பயமே காமிக்கிறேங்க வாங்க. அதை தூரத்தில் தெரிதா செரி பிளாசம் பயம்? தெரிதா காய்ஸ்? அங்கேருந்து எடுத்து வந்தேன் நான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எங்கேருந்து எடுத்து இவ்வளோ செரி பிளாசம்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்து வரேன்னு சொல்லிட்டு. இப்போ புரிஞ்சிருக்கும் காய்ஸ் உங்களுக்கு. என்னோட நெதர் போர்ட்டில் நான் நெதர் போர்ட்டில் நான் ஸ்பான் ஆன பயம் அந்த நெதரில் ஸ்பான் ஆன பயம் அந்த ரெட் கலரில் வுட்டில் இருக்குங்கள காய்ஸ், மரம்லாம், அந்த பயமில் தான் ஸ்பான் ஆனேன். ஒரு 2 செகண்ட் இருங்க காய்ஸ், ரொம்ப லேக் ஆகுது. லேக் முடிஞ்சிச்சு காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்க்காதீங்க திரும்ப எப்போ நல்ல வேலை பார்க்கல. அதுதான் காய்ஸ், இல்லை நான் சொல்லக்கூடாது இப்போது. சுகர் கேன்லாம் எடுத்தாச்சா? போய் வச்சுட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம், கீழே சிந்தி இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துடுறேன். எடுத்தாச்சு. இந்த ஜாம்பி செத்து போய் அதில் கிடச்சது இந்த ராட்டல் ஃபிஷ்ஷு. ஓகே ஃபஸ்ட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுலேருந்தே போகிறேன். இது காமிச்சிட்டேன், அதனால் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ இது பார்த்தீங்கன்னா வில்லேஜர் ட்ரேடிங் ஹால். இதை தான் நான் இவ்வளோ நேரமாக காமிக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய விஷயம் இருக்குங்க காய்ஸ். நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். ஐயோ, உள்ளே போகும்போதே தடங்களாகுதே. உள்ளே போயாச்சு. பார்த்தீங்கன்னா எத்தனை வில்லேஜ் இருக்குது. இங்கே ஒரு நல்ல உள்ளம் கொள்ள ஒரு சல்லக்குட்டி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ட்ரையல் சாம்பர் மேப் கொடுத்துக்குறாங்க கைஸ். இதை நான் ஆல்ரெடி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கிரியேட்டிவில் போயிட்டு திருப்பி ஒரு முறை கூட அந்த கிரியேட்டிவில் போயிட்டு
இந்த எப்படி சொல்கிறது ஸ்பானர்லாம் திருப்பி ஸ்பான் பண்ணிவிட்டு நான் வந்து திருப்பியும் அந்த ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கைஸ். அது கூட போல ட்ரெயின் சாப்பல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி. ஆனால் நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ டைமும் கிடச்சிக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு மேஸ் கூட கிடச்சிக்குது. அது நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். மேஸ் ஃபஸ்ட்டு ட்ரையிலே கிடச்சிச்சு எனக்கு. அது நான் அப்புறம் சொல்கிறேன். ஸ்குவாடை பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ இது என்ஜாய்மெண்ட் முடியல ஸ்குவாட் ஆகுது. லூட்டிங் 2 1 பிரேக்கிங் நாக் பேக் ஸ்பயர் எக்ஸ்பெக்ட்டு எல்லாமே இருக்குது. இதோ இவன் தான் மெண்டிங் வைக்கிறான் கைஸ். நான் எவ்வளோ ஏல 38 எமரால்டா. யாரில்ல நீ? நான் கூட நான் இன்னும் ஒரு மெண்டிங் கூட வாங்கலை. 38 எமரால்டா. ஐயோ நான் கலரை கூட தான் வாங்கணும் போல இது. எவ்வளோ எமரால்டா கொடுத்தானுங்கண்ணா. யாரில்ல நீ எங்கத்தில் வந்துக்கிறே? நான் உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன் இது மெண்டிங் மூக்கை. நான் வேறு வில்லேஜர்கிட்டேருந்து வாங்கிக்கிறேன்டா. போடா கொத்தா. வேணாம் இது மூட மாட்டேன்னா அப்புறம் உள்ள சாமி போயிட்டு இருக்கிற எல்லா வில்லேஜரும் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வேர்ல்டு சூப்பராக இருக்குது கைஸ். இப்போ இது பார்த்துட்டிங்களா? அப்புறம் நான் என்னுடைய பேசஸ் ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. கேட் ஒன்று நான் காசு சாவடிக்க போகிறேன். நில்லு ஒன்று சாவடிக்க போகிறேன். இப்போது நில்லு தொலை. அவனை கிரீப்பர் ஃபார்ம் செய்யும்போது மட்டும் கண்ணில் படல. அவனை உரைச்சே தரம் போகிறோம். தோலை உரைச்சி அதை என் மாலையாக போட்டுக்கிறேன். நில்றா எப்பட்றா எனக்கு அடிக்க தெரியலையா? இல்லை உனக்கு நீ நல்லா மிஸ் ஆகிறியா? சாகு நீ 2 அடி வாங்கிக்கோ. வா எங்கே வர்ற? சாகு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சுற்றுறாங்க. அவ்வளோதான் கைஸ். இவங்க 2 பேரும் காணாமல் போயிட்டாங்க. அதை கொஞ்சம் மறந்துங்க இல்லை 2 பேரும் காணாமல் போயிட்டாங்க கைஸ். எவன் படம் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய வேலை சொல்கிறேன். உங்களே பிக்கு என் கண்ணில் மட்டும் மாட்டுறாதே. மாட்டினா நான் அடிக்கடி சைக்கோ ஆகிடுவேன். ஐயோ கொட்டி போனேன். இதை நம்ம அடிக்கக்கூடாது கைஸ். இது பாவம். இது ரொம்ப பாவம். அவளை பார்த்து பயந்து வருது. ஓகே இதுதான் அவளுடைய காபிள் ஸ்டோன் ஃபார்ம். நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒரு பழைய சீசன் 1 செஞ்ச ஒரு பிரமிடை நான் கூடிய சீக்கிரத்தில் ரெப்ளிகேட் பண்ண போகிறேன். திருப்பி செய்ய போகிறேன். அதனால் நான் இது இப்பயே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். காபிள் ஸ்டோன் ஃபார்ம் செஞ்சு முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ காபிள் ஸ்டோன் இருக்குது பாருங்க. இதில் இப்போ டபுள் செட் ஃபுல்லாச்சு. என்ன பண்ணேன், இது வந்து பாதி தூக்கி இதுலேருந்து பாதி எடுத்து என்ன பண்ணேன் 5 செஸ்ட்டில் போட்டேன். இதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்டாக் எடுத்து ஃபுல்லாக தொட்டேன். இது பாருங்க இதுலேருந்து பாதி எடுத்து இது செஸ்ட்டில் போட்டேன். அப்படியே ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் எடுத்து ஃபுல்லாக தூக்கி விட்டேன் 2 அப்புறம் இதில் என்ன ஃபுல்லாக கைஸ். இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபார்ம் கெட்டு போச்சு கைஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. திருப்பி பில் போயிடுது. ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகிடுச்சு. அப்புறம் இது ஒர்க் ஆகலை. பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரீலாம் இங்கே இருந்துச்சு. ட்ரீயில் திருப்பிலாம் பிளான் பண்ணி வச்சிட்டேன். நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ வுட் இருக்குது தெரியுமா? இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ வுட் இருக்குன்னு சொல்லிட்டு இப்பயே ஸ்டாப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். எவ்வளோ வுட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்மக்கிட்ட அவ்வளோ வுட்டு இருக்குது. கைஸ் ஒரு 2 நிமிஷம் ரொம்ப லேக் ஆகுது. அடிக்கடி இந்த மாதிரி தான் சொல்ல கிடப்பேன். வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி விட்ருங்க. இந்த மாதிரி தான் அடிக்கடி வரும். என்னுடைய என்ன பண்ணுன்னு தெரில கைஸ். ரொம்ப லேக் ஆகுது கைஸ். எதனா சொல்லுங்க கைஸ். நான் முல்ல பார்த்தீங்கன்னா அவனுடைய வுட்டை மட்டும் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன். ஏன்னா இப்படி லேக் ஆகுது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு நான் இப்படி நல்லா இருக்க மாதிரி பண்ணி வச்சிருப்பேன் எடிட் பண்ணி. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் ஆகுது. 3 2 1 பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்டாக் இருக்குது பாருங்க கைஸ். 1 2 3 4 5 7 8 10 எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்க பாருங்க கைஸ். 9 இல்லை. இது ஒரு 3 ஸ்டாக் தான் இருக்கேன். 6 ஸ்டாக் இருக்கு கைஸ். வுட்டு வைப்போம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ வுட்டை வச்சு நடக்கல கைஸ். இனிமேல் வுட்டு மழை தான் நம்மளுக்கு மழை பொழிய போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்கிறது, இந்த டுபாகோ ஒரு ஃபார்மில் இருந்தாலும் நான் வந்து கன் போட்டு எடுக்க மாட்டேன். எதுவும் சொல்ல தனியாக ஒரு வீடியோ போடுவேன் நான் கன் க்ரீப்பர் ஃபார்ம் செஞ்சு. ஓகேவா கைஸ்? இதோட வீடியோ போது வீடியோடைய லாஸ்ட் கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரையல் சாம்பரோடைய வீடியோ போடணும். அப்புறமா என்ன சொல்கிறது, இந்த ஆர்மர் ட்ரீம் அந்த ஓடியை தெரிந்தா கைஸ் ஆர்மர் ட்ரீமு அதையும் எடுத்து போடணும். அதுக்கப்புறம் இது இன்டர்கிராமில் அடிக்கலான்னு பார்த்தா இன்னும் ஒரு 2 எபிசோட் ஆகும் அவ்வளோது கைஸ் இன்டர்கிராமில் அடிக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு வீடியோ பண்ண டைம் இல்லை, ஸ்கூலுக்கு லீவ் இல்லை,
ஸ்கூல் லீவ் விடுறதுக்கு மழை இல்லை, என்ஜாய் பண்ணுறதுக்கு எக்ஸ்பி இல்லை. என் பிரச்சனை மேலே பிரச்சனை கைஸ். எல்லா பிரச்சனையும் நிறைய இருக்குது கைஸ். எனக்கு பிரச்சனை. ப்ளீஸ் கைஸ். ஐயோ வாய் வேறு உளர்ந்தே. யோ 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 அதனால் ஒரு 2 எபிசோடு அதுக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் வீடியோ போடுறதுக்குன்ற பாருங்க. இது என்டர்டைன் அடிக்கிறதுக்கு நிறைய வளரன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல இது ஸ்பீக்கிங் கிளாஸ் முதல்ல போனோம். ரொம்ப வளர்றேன் நான். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நான் அடுத்த வாரம் ஒரு வீடியோ போடுறேன். அடுத்த வாரம்னா இது இப்போ இது சாட்டர்டே அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வீடியோவை. ஆமாம்மா, நான் வந்து தேர்ஸ்டே எடுத்துன்னு இருக்கிறேன் வீடியோவை. சாட்டர்டே உங்களுக்கு அப்லோட் ஆகும். அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது என்டர்டைன் வீடியோ ஒரு 2 வாரம் கழிச்சு வந்துடும். சரிங்க காய்ஸ், வீடியோட லாஸ்ட் கடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்தீங்கன்னா பாய். உங்கள் கிட்ட இந்த விடை பெறுவது நான் உங்கள் பவுல். பாய் காய்ஸ்.